இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உடனடியாக கொல்லுகின்ற விஷம் போன்றவர்கள், மஹிந்த ராஜபக்ஷவாகட்டும் அல்லது கோத்தபாயவாகட்டும். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற ஆட்சியாளர் மெல்ல கொல்லும் விஷம், மெல்ல மெல்ல சாவது தெரியாமல் சாகடிப்பார்கள். இனிப்பான வார்த்தைகளை கூறி அதற்குள்ளே கசப்பான விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதைய ஆட்சியாளர்கள் வந்ததன் பிற்பாடுதான் திருகோணமலையிலே புதிதாக புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தர் சிலையை அகற்றுவதாக கூறிவிட்டு அடுத்த நாள் அதிகாலையில் திரும்பவும் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள், அந்த சிலை அங்கு இருந்தால் அந்த சிலைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விடும் என்றுதான் தற்காலிகமாக அகற்றியதாகவும் திரும்பவும் அது கடைசி வரை அங்கேதான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். முத்தையன் கட்டு குளத்திலே புதிதாக ஒரு விகாரையை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சாக நடந்து கொண்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே குருந்தூர் மலையிலே விகாரை கட்டுமானம் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. வவுனியா வெடுக்கினாரி மலையிலே அச்சுறுத்தல்கள் நடக்கிறது. தையிட்டியிலே இப்பொழுது புதிதாக ஒரு புத்தர் சிலையை வைக்கப் போகிறார்களாம். அந்த புத்தர் சிலை தென்னிலங்கையிலிருந்து படை பரிவாரங்களோடு நகர்த்தப்பட இருக்கிறதா. இப்படியாக ஏற்கனவே நடைபெற்று வந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு அனுரகுமாரவினுடைய காலத்தில் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று. ஆனால் அனுரகுமார அதை தந்திரமாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இது இலங்கையர்களுக்கு சொந்தமான நாடு, வாருங்கள் நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாவோம் என்று.